பேசவோ பாசம் காட்டவோ இருந்தாலும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு உறவு உன் மீது அக்கறையுடன் அன்பு காட்டினால் பூமியில் வாழும் நாட்களிலேயே நீ சொர்க்கத்தை உணர்வாய். ஏனோ அப்படிப்பட்ட உறவு அமைவதெல்லாம் இங்கு பலருக்கும் கனவுதான். அன்பு கிடைத்தவர்களோ அந்த உறவின் அருமை தெரியாமல் தூக்கி எறிந்துவிட்டு செல்கின்றனர். உண்மையான உறவின் அன்பு பிரியும் போது புரியும். கண்முடித்தனமாக அன்பு வைத்துவிட்டு பின்பு கவலைப்படுவதும், பாசம் காட்டி பழகியவர்களிடம் பகையை வளர்த்து பின் அனாதையாக நின்று வருத்தப்படுவதும், உறவுகளை புரிந்து கொள்ளாமல் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக வாழ்ந்ததன் முடிவே. அந்த முடிவில் எஞ்சுவது தனிமையும் மனதை சுமையாக்கும் நினைவுகளும் தான். உறவுகளில் எல்லையில்லாத அன்பே பின்னால் எல்லையில்லாத வலியாக மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் உங்களிடம் பேசுகிறார்களா? பேசுங்கள். பழகுகிறார்களா? பழகுங்கள். உங்களை விட்டு போக நினைக்கிறார்களா? சரி, போகட்டும் என விட்டுவிடுங்கள். யாரிடமும் வழிய போய் பேசுவதையும் வழிந்து கொண்டு பேசுவதையும் நிறுத்திக் கொள்ளுங்கள். பிறரை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக வாழுங்கள். உண்மைதான், யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இவை இரண்டுமே நம்மை அசிங்கப்படுத்தி மனதில் ஏற்படும் நோய்க்கு காரணமும் அதற்கு மருந்தும் அன்பு மட்டும்தான். இங்கு பலரும் உண்மையான அன்பை பெற நினைத்தே தவிக்கிறார்கள். ஆனால் சிலர் பொய்யாக பழகி அன்பிற்கு பதில் காயத்தை மட்டுமே கொடுத்துவிட்டு செல்கின்றனர். அந்த காயங்கள் மனதை நசுக்கினாலும் நம் மனம் உண்மையாக யாரும் வந்து தன்னை புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையை அழிக்காமல் காத்து கொண்டே இருக்கிறது. ஏனோ அந்த நம்பிக்கை பலருக்கும் பொய்யாகத்தான் மாறுகிறது. 1000 பேர் உன்னுடன் பேசவோ பாசம் காட்டவோ இருந்தாலும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு உறவு உன் மீது அக்கறையுடன் அன்பு காட்டினால் பூமியில் வாழும் நாட்களிலேயே நீ சொர்க்கத்தை உணர்வாய். ஏனோ அப்படிப்பட்ட உறவு அமைவதெல்லாம் இங்கு பலருக்கும் கனவுதான். அன்பு கிடைத்தவர்களோ அந்த உறவின் அருமை தெரியாமல் தூக்கி எறிந்துவிட்டு செல்கின்றனர். உண்மையான உறவின் அன்பு பிரியும் போது புரியும். பெண்களே தெரியாமல் கூட வாசல் தெளிக்கும் போது இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள். அப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பொருளாதார முன்னேற்றம் தடைபடும். நீங்கள் சிவபக்தராக இருந்தால் ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள். பொதுவாக காலையில் எழுந்து பெண்கள் வாசலில் தண்ணீர் தெளிந்து கோலமிடுவார்கள். இது அனைவரும் அறிந்ததே. முதலாவதாக வாசல் தெளிக்கும் தண்ணீர் நல்ல சுத்தமான தண்ணீராக இருக்க வேண்டும். சுத்தமான தண்ணீரை தெளித்து கோலம் போட்டு மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைக்க வேண்டும். வீட்டில் சேகரித்து பல நாட்களாக பயன்படுத்தாமல் வைத்திருக்கும் தண்ணீரோ, துணி துவைத்து மிச்சமிருக்கும் தண்ணீரோ இருக்கக்கூடாது. இப்படி செய்வதால் மகாலட்சுமி வீட்டில் இருந்து வெளியேறக்கூடும். இரண்டாவதாக, வாசல் தெளிக்கும் தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்து தெளிக்க வேண்டும். இப்படி செய்வதால் வீடு மங்களகரமாக இருக்கும். மூன்றாவதாக, பெண்கள் எழுந்ததும் அப்படியே வந்து வாசல் தெளிக்காமல் முகம் கழுவி பல் துலக்கி விட்டு பின்னர் தான் சென்று வாசல் தெளிக்க வேண்டும்.